Hi students, welcome to Learning Space in Tamil. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா NMS Trustee NTC எக்ஸாம்ல கேட்கக்கூடிய blood relationship டாபிக்ல இருந்தா சம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலா முக்கியமான ரிலேஷன்ஷிப் என்னலாம் வரும்னா அம்மா அப்பா, ஓகே, அதே மாதிரி நம்மளோட தாத்தா பாட்டி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம கூட பிறந்தவங்க யாரெல்லாம் வருவா? அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை, ஓகேயா. இங்கிலீஷ்ல வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வருவாங்க, ஓகே. அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் சன் ஆர் டாக்டர் வருவாங்க, ஓகே. மகன் இல்லைன்னா மகள், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்க, ஓகே. அவங்கள யாருன்னு சொல்லுவோம்னா அங்கிள் இல்லைன்னா ஆன்டின்னு சொல்லுவோம், ஓகே. தமிழ்ல மாமா சித்தி சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து நம்ம அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி சொல்லுவோம்னா மெட்டர்னல் அங்கிள் இல்லைன்னா மெட்டர்னல் ஆன்டின்னு சொல்லுவோம், ஓகேயா. அதே மாதிரி அப்பா கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி சொல்லுவோம்னா பெட்டர்னல் அங்கிள் இல்லைன்னா பெட்டர்னல் ஆன்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேயா. இது எல்லாமே வந்து நம்ம நடைமுறையில வந்து டெய்லி யூஸ் பண்ற ரிலேஷன்ஷிப் தான், ஓகேயா. இது கூட ஒரு 4-5 ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இப்போ சில்ட்ரன் ஆஃப் அங்கிள், ஓகேயா. நம்மளோட மாமா இல்லனா சித்தி பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்கன்னா கசின் சொல்லுவாங்க, ஓகே. நெக்ஸ்ட் சிஸ்டர் ஆர் பிரதர்ஸோட சன், ஓகே. நம்ம கூட பிறந்திருப்பாங்கல்ல அவங்களோட சன்னை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கூட பிறந்தவங்களோட டாக்டர் வந்து நீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே. ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட சிஸ்டர் வந்து சிஸ்டர் இன்லா, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபோட பிரதர் வந்து பிரதர் இன்லா, ஓகே. இவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் வரும். இதுக்குள்ளே தான் சுத்தி வரும், ஓகேயா. சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம், ஓகேயா. மேல் எல்லாத்தையும் எப்படி நான் குறிப்பேன்னா பிளஸ், ஓகே. அதே மாதிரி ஃபீமேல் வந்து மைனஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கூட பிறந்தவங்க அப்படிங்கறத வந்து நான் வந்து இப்போ நம்ம வந்து இப்போ மைனஸ் இல்லைன்னா பிளஸ் வச்சுக்கோங்க, நீங்க வந்து மைனஸ் இல்லைன்னா பிளஸ் வச்சுக்கோங்க. இப்போ கூட பிறந்தவங்கன்னா அதே ஜெனரேஷன் தான் வரும். இப்போ உங்களோட அக்கா இல்லைன்னா தங்கச்சி வந்து எப்படி வருவாங்கன்னா மைனஸ்ல வருவாங்க, ஓகேயா. அதே மாதிரி உங்க கூட பிறந்தவங்க பிளஸ், அண்ணன் இல்லைன்னா தம்பினா வந்து இதே மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா. இப்போ நம்மளோட அம்மா அப்பா எப்படி வருவாங்க? நமக்கு முந்தின ஜெனரேஷன், ஓகே. முந்தின ஜெனரேஷன் நமக்கு மேல வந்து பிளஸ் மைனஸ், ஓகே. நம்மளோட அம்மா அப்பா, ஓகே. கப்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்லாஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேயா. இது எல்லாமே வந்து எதுக்கு சொல்றேன்னா கடைசியா வந்து நீங்க வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்ப அம்மாவோட கூட பிறந்தவங்களாம் வந்து இந்த இடத்துல நம்ம பிளஸ் இல்லைன்னா மைனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்பாவோட கூட பிறந்தவங்களாம் வந்து இங்க பிளஸ் இங்க மைனஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட தாத்தா பாட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்ப அம்மாவோடனா இதே இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் போட்டு பண்ணிக்கோங்க. அப்பானா இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு பிளஸ் ஆர் மைனஸ், ஓகே. அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து இங்க எப்படி வரும்னா சன்னா பிளஸ் டாக்டர்னா மைனஸ், ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அக்கா இல்லைன்னா தங்கச்சியோட குழந்தைங்க பிளஸ் மைனஸ், ஓகே. சித்தி இல்லைன்னா மாமா பிள்ளைங்களா எப்படி எதுல வருவாங்கன்னா இந்த இடத்துல வருவாங்க, ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் கசின்ஸ், ஓகே. கசின்ஸ் எல்லாருமே ஒரே ஜெனரேஷன் தான், நம்ம ஜெனரேஷன் தான். ஆனா வந்து இந்த இடத்துல அவங்களோட அம்மா அப்பா கீழே வந்து வருவாங்க, ஓகே. இந்த சார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இனி வந்து சம்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க ஃபேமிலி ஆஃப் 6 person, ஓகே. ஒரு ஃபேமிலில வந்து 6 person இருக்காங்க. ஏல இருந்து எஃப் வரைக்கும் கொடுத்திருக்காங்க, ஓகே. there are 2 married couple, ரெண்டு பேர் வந்து married couple சொல்லிருக்காங்க, ஓகே. A is the son of B, ஓகே. B யோட சன் யாருன்னா A, ஓகே. B யோட சன் A, ஓகே. யாருக்கு வந்து கன்ஃபார்மா தெரியுதோ அவங்கள வந்து மேல் ஃபீமேல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்மா தெரியலன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து சில இதுல வந்து ஆன்சர் கிடைக்கும், ஓகேயா. B யோட சன்னா இவங்களுக்கு மட்டும் நான் பிளஸ் போட்டுக்கிறேன், ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? D is the grandmother of A. A யோட அம்மாவோட அம்மாவா இல்லனா அப்பாவோட அம்மாவான்னு தெரியாது. ஆனா நெக்ஸ்ட் லைன்ல பாருங்க and the mother of B. B யோட மதர், ஓகேயா. B யோட மதர் யாரு? D சொல்லிருக்காங்க. ஆனா B வந்து பிளஸ்ஸா மைனஸா நமக்கு இது வரைக்கும் தெரியல. ஆனா D is the grandmother. D வந்து grandmotherனா அவங்க வந்து யாராதான் இருப்பாங்க? மைனஸா தான் இருப்பாங்க, ஓகேயா. நெக்ஸ்ட் பாருங்க F is the granddaughter of E, ஓகேயா. இங்க வந்து F உம் இல்ல E உம் இல்ல. அதனால நெக்ஸ்ட் லைன் போலாம். B is the mother of A and F. அப்ப இங்க சொல்லிட்டாங்க B வந்து மதர் சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ஃபீமேல், ஓகேயா. D is the mother of A and F. அப்ப F யாரு? இவங்களோட கூட பிறந்தவங்களா தான் இருப்பாங்க, ஓகேயா. ஆனா F வந்து மேலா ஃபீமேலான்னு சொல்லல, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க F is the granddaughter of E, ஓகேயா. F வந்து கிராண்ட் டாக்டர், அப்ப வந்து ஃபீமேலா தான் இருப்பாங்க. கிராண்ட் டாக்டர்னா இந்த ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன், ஓகேயா.
நெக்ஸ்ட் இ பாருங்க, இது வந்து இந்த ஜெனரேஷனாவும் இருக்கலாம், இல்லனா ஹஸ்பண்டோட ஃபேமிலில உள்ள தாத்தாவாவும் இருக்கலாம். ஓகேயா? ஆனா வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா டூ மேரிட் கப்பிள் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? அதனால நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து மேரிட் கப்பிள் கொடுத்ததுனால மட்டும்தான் இங்க போட முடியும், இல்லனா cannot be determined. அப்ப இவங்க வந்து கண்டிப்பா பிளஸ்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி மைனஸ் வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும். அப்ப இவங்க வந்து பிளஸ்ஸா தான் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க யாரு இருக்காங்க, டூ மேரிட் கப்பிள் சொல்லிட்டாங்க. ஏ பி சி வந்து அப்போ இவங்களோட அப்பா. ஓகே, இனி இதுக்கு கீழே வந்து ஒரு 5 சம் கொடுத்திருக்காங்க, அதை ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா how many male members are there in the family. ஓகேயா? குடும்பத்தில் எத்தனை ஆண் ஆண்கள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆண் ஆண்கள் வந்து பிளஸ். ஓகே, 1 2 3 3 members. ஓகே, 3 தான் ஆன்சர். how is C related to A. A க்கு C யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, A க்கு C அப்போ father. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். கீழ்கண்டவர்களில் திருமணமானவர்கள் யார்? E D வந்து கல்யாணமானவங்க, அதே மாதிரி BC வந்து திருமணமானவர்கள். இதுல வந்து ED எங்காவது இருக்கா? இல்ல. BC இங்க இருக்கு. அப்ப ஆப்ஷன் 4 is the correct answer. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not true. எது வந்து ட்ரூ கிடையாதுன்னு கேக்குறாங்க. ஓகே, A is the sister of F. F ஓட சிஸ்டர் ஏன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, F ஓட சிஸ்டர் ஏவா? இல்ல, பிரதர் தான் ஏ. அப்போ ஆப்ஷன் 1 is the correct answer. மத்த மூணுமே வந்து செக் பண்ணி பாருங்க, எல்லாமே வந்து ட்ரூவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரவி இஸ் த சன் ஆஃப் ராகுல். ஓகே, ராகுலோட சன் யாருன்னா ரவி. இவங்க யாரு? பிளஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்க ராணி ராகுலோட சிஸ்டர். ஓகே, ராணி வந்து ராகுலோட சிஸ்டர்னா சேம் ஜெனரேஷன் தான். யாரு? ராணி மைனஸ் வருவாங்க. ஓகே, ராகுல் சிஸ்டர் ஹாஸ் எ சன் ராம். ஓகே, இதுல வந்து சன் ராம் வந்து யாருக்கு இருக்காங்கன்னா ராணிக்கு. ஓகே, ராணியோட சன்னோட பேர் என்னன்னா ராம். ராணியோட சன் வந்து ராம். ராணியோட சன் வந்து ராம், அப்போ பிளஸ். ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் ஏ டாக்டர் கீதா. ஒரு டாக்டர் இருக்காங்க, அப்போ இவங்களோட கூட பிறந்தவங்க, அப்போ இவங்க ரெண்டுமே ஒரே ஜெனரேஷன் தான், ஒரே லைன்ல தான் வரும். கீதா மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ராஜா இஸ் த மெட்டர்னல் அங்கிள் ஆஃப் ராம். ராமோட மெட்டர்னல் அங்கிள். மெட்டர்னல் அங்கிள்னா யாருன்னா அம்மா கூட பிறந்தவங்க. சரியா? ராமோட அம்மாவோட கூட பிறந்த ஒரு அங்கிள் இருக்காங்க. அங்கிள்னா மேல் வரும். யாரு? ராஜா. இதுதான் சார்ட். இனி வந்து இதுல எத்தனை சம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா how is ரவி ரிலேட்டட் டு ராம். ஓகேயா? ராமுக்கு ரவி என்னன்னு கேக்குறாங்க. ராமுக்கு ராம் இங்க இருக்காங்க, ரவி வந்து இங்க இருக்காங்க. ஓகேயா? இது வந்து அம்மா, அம்மாவோட கூட பிறந்தது அங்கிள் வரும், அங்கிளோட பையன். ஓகே, அங்கிளோட பையன்னா கசின். ஓகே, ஆன்சர் கசின். தமிழ் என்ன வரும்னா இது வந்து அம்மா, அம்மாவோட கூட பிறந்தவங்க மாமா, மாமாவோட மகன், மாமாவின் மகன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, how is கீதா ரிலேட்டட் டு ராஜா. ராஜாவுக்கு கீதா வந்து யாருன்னு கேக்குறாங்க. ஓகேயா? இது யாரு? கூட பிறந்தவங்க. ஓகேயா? சிஸ்டர், சிஸ்டரோட டாக்டர். சிஸ்டரோட டாக்டர்னா ஆன்சர் என்ன வரும்? நீஸ். தமிழ்ல சகோதரியின் மகள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா if x is the sister of the doctor of y is doctor. ஓகேயா? இத ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணனும்னா, இப்ப ஆஃப் ஆஃப்னு கொடுத்தாங்கன்னா கடைசி ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேயா? கடைசி ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கு? y யோட டாக்டர். ஓகேயா? y யோட டாக்டரோட நெக்ஸ்ட் வந்து அது ஆஃப்க்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. ஆஃப் த டாக்டர். ஓகேயா? அப்ப டாக்டரோட நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? x is the sister. இவங்களோட சிஸ்டர் தான் யாரு? x ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீட் பண்ணுங்க. x is the sister of the, x வந்து ஒரு சிஸ்டர் of the doctor of the y யோட டாக்டர். y யோட டாக்டரோட சிஸ்டர் தான் யாரு? x. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா வந்து நீங்க ஒவ்வொன்றா ரீட் பண்ணி போடும்போது ஈஸியா இருக்கும். ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? how is x related to y. y க்கு x யாருன்னு கேக்குறாங்க. ஓகே, y க்கு இவங்க யாரு? கிராண்ட் டாக்டர். அப்ப அவங்களோட சிஸ்டர் இவங்களும் கிராண்ட் டாக்டர் தான். ஆன்சர் கிராண்ட் டாக்டர்.